ஓகே ஓகே, தேங்க்யூ. இன்னொரு கால் இருக்காங்க, பேசலாம் மேடம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம் சார். நானே கிறிஸ்டபர். சொல்லுங்க சார், சொல்லுங்க. கேள்வி, டவுட் என்ன? ஹலோ கிறிஸ்டபர், நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். சரி ஹலோ சார், நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. நீங்க டிவி பார்க்காம பேசுங்க, போன்ல பேசுங்க. நீங்க உங்க கேள்வி என்னங்கறத கேளுங்க. டிவி பார்க்கல. ஓகே ஓகே. என்னோட வயசு எனக்கு வந்து 74 வயசு. ஓகே. 70. அவங்களுக்கு வந்து மனுஷன்ல திடீர்னு ஷோல்டர் கிட்ட இந்த ஜாயிண்ட்ல பெயின் வந்து கை தூக்க முடியாம இருந்தாங்க. கொஞ்சம் பிசியோதெரபி எடுத்து போகுது. ஆனா வலி உள்ளுக்குள்ள இருக்குது. நீங்க பேசுறது கிளியரா இல்ல சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்ன பிரச்சனைங்கிறது. இப்போ சொல்லுங்க. அதாவது என் வயசுல இருந்த இந்த பால் ஜாயிண்ட், ஆம் பால் ஜாயிண்ட்ல தூக்க முடியாம கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஓகே. சரி, என்னன்னு தெரியல. ஓகே, கால் கிளியர் இல்ல மேடம். நம்ம அவங்களுக்கு ஷோல்டர் தோள்பட்டையில் இருக்கிற பிரச்சனைன்றது சொன்னாங்க. பாலில் இருக்கிற பிரச்சனை போது ஷோல்டர் தான் நீங்கள் கை தூக்க முடியலன்றது சொன்னீங்க. இந்த வயசுல இந்த மாதிரி கை குடைச்சல் அப்படின்னா ஒரு ஷோல்டரில் தோள்பட்டையில் வலி கூட கை தூக்க முடியலன்னும் போது இது ஒரு உறந்த தோள்பட்டை. அப்படின்னா உங்கள் ஜாயிண்ட்ல இருக்கிற ஒரு மூட்டு தேய்மானம்னாலேயோ இல்லை ஜவு கிளிகள்னாலேயோ இந்த மாதிரி உறந்த தோள்பட்டைன்றது வரலாம். இந்த வயசில் வரணுன்னும் போது உங்களுக்கு சுகர் பிரச்சனை இல்லை தைராய்டு பிரச்சனை இல்லை முடக்கவாதம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உறந்த தோள்பட்டை வர்றது ரொம்ப காமனாக இருக்கும். இதுக்கும் இந்த வயசுல ஆப்ரேஷன்ன்றது தேவை கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்துச்சுன்னா இது ஒரு வலி மாத்திரை சில எக்ஸசைஸ் மூலமாக சரியாயிடும். இதெல்லாம் பண்ணாலும் போகலைன்னா நாங்கள் டைனமிக் மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்கேன் மூலமாக எந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜாக இருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல கரெக்டான அந்த இடத்துல ஊசி மூலமாக இந்த பிளாஸ்மா தெரப்பின்றது செலுத்த முடியும். என்ன டேமேஜ் ஆகிருக்கோ இயற்கையாகவே குணப்படுத்திக்க முடியும். கிறிஸ்டோஃபர், நீங்கள் வந்து ஒரு வாட்டி காமிங்க உங்கள் ஷோல்டரில் என்ன பிரச்சனை இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி கொடுக்கலான்றது நாங்கள் டிசைட் பண்ண முடியும். மேடம், இப்போது கடைசியான நேர் கேட்ட கேள்வி மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இப்போது இந்த மூட்டு வலி அப்படின்னும் போது ரொம்ப ஆப்ரேஷன் இல்லாமல் ஈஸியாக சரி பண்ணலான்னு சொல்கிறீங்களே. இப்போ இந்த ஷோல்டர் பிரச்சனை, இந்த பேக் போன் பிரச்சனை, இந்த மாதிரியான மற்ற பிரச்சனைகளுக்கும் அந்த மாதிரி தீர்வு இருக்கா அப்படின்னு இருப்பாங்களே, அதுக்கான வாய்ப்பு இருக்கா மேடம்? இபியான் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா முட்டி வலி மட்டுமே கிடையாது. முட்டியில் ஏற்படுற ஒரு மூட்டு தேய்மானம் இருக்கட்டும் இல்லை ஜவுல ஏற்படுற ஒரு பிரச்சனைகள் இருக்கட்டும் அது மட்டுமே ட்ரீட் பண்ணுறது கிடையாது. இது போக தோள்பட்டை வலி மற்ற இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க ஷோல்டர் பெயின் இருக்குன்றது. இந்த மாதிரி ஜவு பிரச்சனைகள், உறந்த தோள்பட்டை, கை தூக்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட் பண்ண முடியும். இது போக உடம்புல இருக்கோ அவ்வளோ மூட்டு பிரச்சனை எந்த மூட்டு இருந்தாலும் அந்த மூட்டில் ஆப்ரேஷன் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இன்னொரு காலர் சொன்னாங்க குதிக்கால் வலிக்குதுன்றது. அந்த மாதிரி குதிக்கால் பிரச்சனை, காலையில் தூங்கி ஏந்திக்கும் போது ரொம்ப வலிக்குது, ரொம்ப நேரம் உட்காந்து ஏந்திக்கும் போது வலிக்குது, இந்த மாதிரி குதிக்காலில் இருக்கிற ஜவு பிரச்சனைக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட் பண்ணுறோம். இது போக முழங்கை, மணிக்கட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். சில பேர் கழுத்து வலியோடு வராங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் எடுத்தாலும் ஸ்கேன் எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒரு ஃபிசியோதெரப்பி எடுத்திருக்காங்க, மசாஜ் பண்ணியிருக்காங்க, அது பண்ணாலும் வலி போகலை, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக பிளாஸ்மா தெரப்பின்றது கொடுக்குறோம். இன்னும் சில பேர் வராங்க, உங்கள் டிஸ்க் பிரச்சனை இருக்குது, லம்பார் டிஸ்க் பிரச்சனை இருக்குது, இடுப்பு வலி இருக்குன்றது சொல்கிறாங்க. உட்காரும்போது வலி அதிகமாக இருக்குது, குஞ்சு ஏதாவது வேலை செய்யும்போது வலி அதிகமாகுது, இல்லை படுத்துகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் திரும்பும்போது கஷ்டமாக இருக்கணும் போது இந்த மாதிரி இடுப்பு வலிகளுக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்குறோம். இது போக இந்த கேன்சர் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட வலிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மைக்ரேன், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் மூலம் இன்னும் பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாம் பாதுகாப்பான ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக பேஷண்ட்டோட கண்டிஷன் பொறுத்து, பேஷண்ட்டோட வலி பொறுத்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றது நாங்கள் முடிவெடுத்துட்டு ஆப்ரேஷன் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் பேச்சை கேட்காத வரைக்கும் இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு நிரந்தர பிரச்சனையே தீர்வே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது 20,000க்கும் மேற்பட்டவங்க ரொம்ப எளிய முறையில் நிவாரணம் பெற்றிருக்காங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ. நிறைய மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.